மலைகளின் அரசின்னு சொல்லப்படுற ஊட்டி நீலகிரி மலைப்பகுதியில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. என்னத்தான் நம்ம ஊட்டின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஊட்டிக்கு அரசாங்கம் வச்சிருக்க பெயர் உதகமண்டலம். கடல் மட்டத்திலிருந்து 7500 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு ஊட்டி. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சேர்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஊட்டியில நம்ம சுத்தி பார்க்குற மாதிரி என்னென்ன இருக்கு, ஊட்டியில எங்க தங்கலாம், என்னென்னலாம் சாப்பிடலாம் போன்ற முழு தகவலும் இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே மலை பிரதேசம் என்றாலே கிளைமேட் தான் ஹைலைட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஊட்டியும். ஊட்டிக்கு போனீங்கன்னா வெயிலிருந்து தப்பிச்சு குளுன்னு இருக்கலாம். ஊட்டியில் என்னென்ன இடங்களை பார்க்கலாம்னு இப்போ சொல்கிறேன். ஊட்டியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஊட்டிக்கு பேர் போன பொட்டானிக்கல் கார்டன். பச்சை பசேன்னு தோற்றமளிக்கிற இந்த கார்டனில் பல வகையான பூக்கள், ஆர்ச்சிட் பூக்கள், அரிய வகையான பேப்பர் மரம், குரங்குகள் ஏற முடியாத மரம், 20 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மரம் போன்றவைகளை பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் இங்கே மலர் கண்காட்சி நடக்கிறது வழக்கம். அந்த மலர் கண்காட்சியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். மலர் கண்காட்சியை பார்க்குறப்போ உங்கள் மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்ததாக ரோஸ் கார்டன். மொத்தம் 4 ஏக்கர் பரப்பளவில் ஊட்டியில் உள்ள விஜயநகரம் என்ற இடத்துல எல்க் ஹில்ஸில் இருக்கிறது தான் இந்த ரோஸ் கார்டன். இப்போ 2240 வகையான 20,000க்கும் மேற்பட்ட மலர்கள் இந்த கார்டனில் இருக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தா முழு பூங்காவையும் அழகாக பார்க்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லேக் பார்க். லேக் பார்க் ஊட்டியில் உள்ள பிரதான ஏரியில் அமைஞ்சிருக்கு. ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த லேக் பார்க். சுற்றுலா பயணிகளோட வரவேற்பு பெற்ற ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குது இந்த லேக் பார்க். சாயங்கால நேரங்களில் இந்த லேக் பார்க்கோட அழகை ரசிக்க சூப்பரான இடம் தான் இந்த லேக் பார்க். ஏரியை சுற்றி யூக்கலிப்டஸ் மரங்களும் சிறுவர் பூங்காவும் சிறுவர்களுக்கான ரயில் பயணமும் இங்க இருக்குது. லேக் பார்க்குக்கு பக்கத்திலேயே இருக்குது டீர் பார்க், அதாவது மான் பூங்கா. இந்தியாவின் மிக உயரத்தில் அமைஞ்சிருக்கும் பூங்காவில் இதுவும் ஒன்று. ஊட்டியோட அருமையான கிளைமேட்ல வனவிலங்குகளை பார்க்கறதுக்கு இந்த பூங்கா உதவியா இருக்குது. தமிழக வனத்துறையால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த பூங்கா ஊட்டியில் இருக்கிற பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. மலை பிரதேசங்களுக்கு டூர் போயிட்டு போட்டிங் போலனா எப்படி? ஊட்டியோட பிரதான ஏரியில போட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஏரிக்கு பக்கத்துல தான் ஊட்டியின் புகழ்மிக்க குதிரை பந்தயம் நடக்கும் இடமான ரேஸ் கோர்ஸ் இருக்குது. 2 பேர் மட்டும் தனியா போகக்கூடிய படகுகள், குடும்பத்தோடு போகக்கூடிய படகுகள்னு பல வகையான படகு சவாரிகள் இங்க இருக்குது. தமிழக சுற்றுலாத்துறையால் உருவாக்கப்பட்ட இந்த படகு இல்லத்தில் படகுகள் மூலம் ஏரியின் அழகையும் இயற்கை வளங்களையும் கண்டுகளிக்கலாம். ஒரு ஹில் ஸ்டேஷன்ல போட்டிங் போயிட்டு ரிலாக்ஸா இயற்கையை ரசிக்கிறது சும்மா செம்மையா இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஊட்டியில கவர்மெண்ட் மியூசியம் ஒன்று இருக்குது. ஊட்டியில இருந்து மைசூர் போற வழியில இருக்குது இந்த மியூசியம். ஊட்டியில தோட இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பயன்படுத்தின பல வகையான பொருட்கள் இந்த மியூசியம்ல இருக்குது. அது மட்டுமல்லாம நீலகிரி மாவட்டத்தை பற்றிய செய்திகள், நீலகிரி மாவட்டத்துக்கு தொடர்புடைய சிற்பங்கள் போன்ற பல கலைப்பொருட்களும் இங்க இருக்குது. ஊட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது நீலகிரி மலை ரயில் பயணம். யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது தான் இந்த நீலகிரி மலை ரயில். இந்த ரயில் ஊட்டியோட கரடு முரடான பாதையில் கம்பீரத்தோட பயணிக்குது தினமும். அடர்ந்த வனப்பகுதி, கம்பீரமான மலைகளோட அழகு, குகை பாதைகள், தேயிலை தோட்டம்னு அழகான இயற்கை காட்சிகளை இந்த ரயிலில் போகும்போது பார்க்கலாம். இயற்கையை ரசிக்க உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ரயில் பயணத்தை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தொட்டபெட்டா பீக். தொட்டபெட்டா அப்படின்னா கன்னடால பெரிய மலை என்று பொருள். தொட்டபெட்டா பீக் ஊட்டியிலேயே மிக உயரமான இடம். ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அருமையான இடம் தான் இது. இங்க டெலஸ்கோப் ஹவுஸ் ஒன்று இருக்குது. அந்த டெலஸ்கோப் ஹவுஸ்ல டெலஸ்கோப் வச்சு மக்கள் மலையோட அழகை ரசிக்க சுற்றுலாத்துறை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஊட்டியில அடுத்து பார்க்க வேண்டிய இடம் வேக்ஸ்வெல் மியூசியம். இங்கு பல தலைவர்கள், சுதந்திர போராளிகள் போன்ற தியாகிகள் போன்றவர்களோட மெழுகு சிலைகள் அமைச்சிருக்காங்க. அதுக்கு என்ட்ரி டிக்கெட் 40 ரூபாய். பெருசா வர்த் இல்லைனாலும் சும்மா ஒரு விசிட் போகலாம். ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது குன்னூர். அங்க சிம்ஸ் பார்க் ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்க அழகான பூக்கள், செடிகள், மரங்கள்னு இயற்கையோட ஒன்றி ரொம்ப அருமையா இருக்கும் அந்த இடம். இங்கு பல வகையான பறவைகளையும் பார்க்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டால்பின் மூக்கு. குன்னூர்ல ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் தான் டால்பின் மூக்கு. கடல் மட்டத்திலிருந்து 5075 அடி உயரத்தில் இருக்குது இந்த டால்பின் மூக்கு. இங்கிருந்து பார்த்தா கேத்ரின் ஃபால்ஸ் ரொம்ப அழகா தெரியும். உண்மையிலேயே இந்த ஃபால்ஸ் சூப்பரா இருக்கும். டால்பின் மூக்குக்கு போற வழியிலேயே ஹேர்பின் பென்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி தேயிலை தோட்டமும் நிறைய இருக்கும். அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே பைக்ல ஒரு ரைட் போனா வேற லெவல்ல இருக்குங்க.
அப்படியே குன்னூர்லேருந்து வரும்போது சாக்லேட் ஃபேக்ட்ரி நிறைய இருக்கும். அந்த சாக்லேட் வாங்க மறந்துடாதீங்க. இந்த இடங்களை தவிர ஹில் கீல்ஸ் முருகன் கோவில், கல்காட்டி ஃபால்ஸ்னு நிறைய இடம் இருக்கு ஊட்டியில சுத்தி பார்க்கறதுக்கு. நீங்க பணம் உள்ளவரா இருந்தா ஊட்டியில தங்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்கு. அதை தவிர பட்ஜெட் ஹோட்டல்ஸ், காட்டேஜஸ், ரெஸ்டாரண்ட்னு எல்லாமே இருக்கு. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் சீப்பா வேணும்னா ஓயோல புக் பண்ணிக்கலாம். ஓயோல நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ் கூட ஆஃபர் ரேட்டுக்கு கிடைக்கும். ஊட்டி கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா பார்டருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால 3 ஸ்டேட் உணவுகளும் இங்க கிடைக்கும். அது இல்லாமல் கேரட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரோட்டில் வச்சு விற்பாங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போங்க. மலைப்பிரதேச பழங்கள் எல்லாம் நிறைய கிடைக்கும் ஊட்டியில். ரம்புட்டான், ஸ்ட்ராபெரி, மங்குஸ்தான், மரத்தக்காளி, பிளம்சம் போன்ற பழங்கள் எல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. ஊட்டியை பொறுத்தவரை ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஊட்டிக்கு காரில் போகாமல் பஸ் இல்லைன்னா ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு பைக் இல்லைன்னா காரை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். காரில் 1500க்குள்ளே வரும் ஒரு நாளைக்கு. பைக் 350லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இல்லை இன்னும் சீப்பாக போகணும்னா பஸ் டூரும் இருக்குது. மொத்தத்தில் பட்ஜெட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊட்டிக்கு போகணும்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 600 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரைக்கும் இருந்தால் போதும். அடுத்த சம்மரை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஊட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணுங்க. ஊட்டியை பற்றின உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட்களை உடனே பெற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.